இன்றே எழுந்து என்று வா. நான் காலம் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா. இறைவா என்னுள்ள மயில் விதைகளில் இங்கே எழுந்து இங்கே வா. இறைவா என்னுள்ள மயில் விதைகளில் இங்கே எழுந்து இங்கே வா. பாடல் எண் 126. பாடல் எண் 126. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. என்னை மாற்றி உன்னாசி தினம் தந்தாய். உயிராய் உறவாய் என்னில் கலந்தாய். உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. தாயின் கருவிலே என்னை தேர்ந்தவா, நன்றி என்றும் நன்றி. எந்தன் பெயரையே சொல்லி அழைத்தவா, நன்றி என்றும் நன்றி. எங்கெங்கு சென்றால் இடையாய் நின்றவா, என்னென்ன செய்தாலும் உன்னாசை தந்தவா. நன்றி என்றும் நன்றி. நன்றி என்றும் நன்றி. பாடாத நாளில்லையே,
மாற்றி உன்னாசி தினம் தந்தாய் உயிராய் உறவாய் நெஞ்சில் கலந்தாய் உன்னை பாடாத நாள் இல்லையே உன்னை புகழாத பொழுதில்லையே அன்புமிக்க மக்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே மனதார மனமகிழ்வோடு இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா திருப்பலி அதில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் எனது வாழ்வில் இரண்டர கலந்தவர்கள். கண்டிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த நாட்களிலே உற்சாகமூட்ட மகிழ்வை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட எனது வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் ஏராளமான நல்ல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல ஒரு அருமையான ஒரு பங்கு, நல்ல நண்பர்கள். இந்த நேரத்திலே கடவுள் செய்த அனைத்து நலன்களுக்கும், நமது பங்கிற்கு அவர் செய்த எல்லாவித வரங்களுக்கும் நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கின்றோம். இந்த பெருவிழா திருப்பலியிலே தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் பேரருள் பணி பஸ்காலிஸ் அவர்கள், எனது பங்கு தந்தை, முட்டத்தின் பங்கு தந்தை மற்றும் முட்டம் வட்டார முதன்மை பணியாளர். நான் அவரது பங்கு மகன். தந்தை அவர்களை அழைத்த போது மிக்க மகிழ்வோடு வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே வந்து நம் ஒவ்வொருவருக்காக ஜெபித்திருக்கிறார்கள். மிகவும் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடியவர். முட்டமூரிலே அமைதி பூங்காவாக மாறுவதற்கு கடுமையாக உழைத்து மக்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது முட்டம் வட்டாரத்தையும் திறமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திற்காக இங்கு வந்து நமக்கு ஜெபித்தமைக்காக நமது பங்கு சமூகம் சார்பாக இந்த நேரத்திலே பேரருள் பணி பஸ்காலிஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அந்தோனியார் ஆலயத்தில் ஒரு சிறிய அந்தோனியார், பெரிய போதகர், மறைவுரை ஆற்றிய நமது அன்பின் அண்ணன், உறவு பங்கின் பங்கு தந்தை அருள் பெண்ணே சாம் மேத்யூ சொல்ல வேண்டாம் இவருடைய மறைவுரை பற்றி. தொடக்கமும் முடிவும் வித்தியாசமாக இருக்கும். இடையில் நமது சிந்தனை எங்கும் செல்லாது, உற்று நோக்கியவாறே இருக்கும். அந்த அளவிற்கு மிகவும் அருமையான மறைவுரை ஆற்றக்கூடியவர். மறை மாவட்டத்திலே மிக சிறந்த ஒரு மறைவுரையாளர். பாசத்திற்கு பாசம், கோபத்திற்கு கோபம், வளர்ச்சிக்கு வளர்ச்சி, எதுனாலும் பார்த்துக் கொள்வோம் என்று துணிந்து செயல்படக்கூடியவர். அவருடைய வாழ்க்கை உண்மையிலே எங்களை போன்ற அருள் பணியாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அருள் பணி சாம் மேத்யூ பற்றி பொழிக்கரை மக்கள் அனைவருக்குமே தெரியும் எப்படிப்பட்டவர் என்று. அன்பின் நிமித்தமாக வந்து முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தனது பங்கிலே திருப்பலியை முடிந்தவரை விரைவாக முடித்துவிட்டு எல்லா நிகழ்வுகளையும் மாற்றி அமைத்துவிட்டு இந்த மகிழ்வில் கலந்து கொள்ள வந்து நம் அனைவருக்கும் மிக சிறப்பான முறையில் மறைவுரை ஆற்றி ஜெபித்தமைக்காக அன்பு அருள் பணி சாம் மேத்யூ அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை கூறுகின்றோம். எங்கள் கூட்டணியில் ஒரு அருள் பணி பார்த்தா தேவசகாயம் பிள்ளை போன்று இருப்பார். யார் என்று தெரியும். அருள் பணி அமல்ராஜ் அவர்கள் செவ்வாய்க்கிழமை வரவேண்டியது மறைவுரையாற்ற பங்கின் ஒரு பணி நிமித்தமாக வர முடியவில்லை. அருள் பணி சாம் மேத்யூ, அருள் பணி அமல்ராஜ் இவர்களுடைய நட்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆனந்தமாக இருக்கும்.
அவ்வளவு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு உரையாடல் இருக்கும். மிக சிறந்த நட்புக்கு இருவர் எடுத்துக்காட்டு. அந்த நட்பிலே நானும் இணைந்திருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அருள்பணி அமல்ராஜ் அவர்கள் நான் குருவாக ஆகிய உடனே, நான் குருவாக மாறிய போது அவர் அங்கு முட்டத்திலே ஒரு பங்கு தந்தையை போன்றுதான் தனிமையில் பங்கு தந்தையாக முட்டத்திலே இருந்தார். எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்தார். அதுவும் இல்லாமல் நல்ல முறையில் எங்களை வழி நடத்தினார். இவர் இருந்த அந்த நேரத்திலே முட்டம் ஒரு விதமான சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் அப்படியே அந்த சூழ்நிலையை மாற்றி வேறு ஒரு முகத்தை இந்த உலகிற்கு, மறை மாவட்டத்திற்கு காட்டினார். நானும் அங்கு இருந்ததால் எனக்கு தெரியும். மக்கள் உண்மையிலே பெருமைப்பட்டார்கள் அருள்பணி அமல்ராஜை நினைத்து பார்த்து. அதே போன்றுதான் இப்போதும் அவர் இருக்கின்ற ஆரோக்கியபுரம் மிக சிறந்த ஒரு பங்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்துதான் நாங்களும் பணியினை ஆற்றுகின்றோம். தனிப்பட்ட விதத்திலே பல கருத்துக்களை அவரிடம் கேட்பேன். முக்கியமாக நமது பொழிக்கரை இந்த தேர் திருவிழா முன்னிட்டு ஏராளமான சிந்தனைகள், அவருடைய அறிவுரைகளை கேட்பேன். எப்படி செய்யலாம், மிக சிறப்பாக சொல்லி தருவார், வழி நடத்துவார். நல்ல பாசமாக எப்போதுமே தம்பி என்று உரிமையோடு என்னை அழைத்து உற்சாகம் ஊட்டக்கூடியவர். அருள்பணி சாம் மேத்யூ போன்றே அருள்பணி அமல்ராஜ் அவர்களும் உண்மையிலே உற்சாகம் ஊட்டி என்னை வழி நடத்தக்கூடிய அன்பு அண்ணன். இதோ இந்த நேரத்திலே ஆரோக்கியபுரத்தில் இருந்து பூசையை முடித்துவிட்டு எவ்வளவு நேரம் இருந்தாலும் கண்டிப்பாக வருவேன், மகிழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி இங்கு வந்து நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபித்தமைக்காக அருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பு நண்பர் சைமன் நம் அனைவருக்கும் தெரியும். அருள்பணி சைமன் ஏற்கனவே மாதா பவனிக்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார். யதார்த்தமானவர், எல்லா சூழ்நிலையிலும் சிரித்துக் கொண்டே இருப்பார். அது அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய கொடை. எல்லா சூழ்நிலையிலும் சிரித்துக் கொண்டே இருப்பார், என்ன கஷ்டம் இருந்தாலும். அன்பு நண்பர், பல ஆண்டுகளாகவே நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். மிக எளிமையாக நல்ல ஒரு அர்ப்பண உணர்வோடு பணி செய்யக்கூடியவர். கடியப்பட்டினம் பங்கிலே இணை பங்கு தந்தையாக இருக்கிறார். அன்பு நண்பர் மிகவும் பாடக்கூடியவர். ஒரு குறுந்தகடு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்தோனியாருடைய பாடல்கள் அடங்கி இருக்கின்றது. 100 ரூபாய், அதை நமது பங்கிற்காக 75 ரூபாய் என்று தந்திருக்கிறார். மிகவும் அற்புதமான பாடல்கள். முடிந்தவர்கள் திருப்பலி முடிந்தவுடன் என்னிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைத்ததால் நட்பின் நிமித்தமாக வந்து நம்ம ஒவ்வொருவருக்காக திருப்பலி சிறப்பித்திருக்கிறார்கள். அருள்பணி சைமன் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த திருப்பலியை மிக சிறப்பாக சிறப்பித்தவர்கள் பங்கு அருள்பணி பேரவையினர், வளர்ச்சி குழு, அமைதி குழு மற்றும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நாட்களிலே மிக அழகாக திட்டமிட்டு சிறப்பித்தவர்கள் சபை சங்கங்கள், இயக்கங்கள், பக்த சபை ஒருங்கிணையம், அன்பிய ஒருங்கிணையம், நற்செய்தி பணிக்குழு, மறைக்கல்வி மன்றம், இறையழைத்தல் பணிக்குழு, சிறார் இயக்கங்கள், அந்தோனியார் மண்டலம், சவேரியார் மண்டலம், சகாய மத மண்டலம், வெளிநாடு உள்நாடு மற்றும் கப்பல் பணியாளர்கள், புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளி, வெளியூருக்கு திருமணமாகி சென்ற சொந்தங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களும் இந்த திருவிழா நாட்களிலே மிக சிறப்பாக செயல்பட்டீர்கள். அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மேலும் வழிபாட்டுக்குழு மிக அழகாக திட்டமிட்டு அருமையாக இந்த விழாவை திட்டமிட்டு சிறப்பித்தமைக்காக வழிபாட்டுக்குழு இருக்கின்ற நிர்வாகிகள், உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும், அன்பு பிள்ளைகள், பீடசிறார்கள் ஒவ்வொருவருக்கும், அவர்களை வழிநடத்திய திரு சுப்ரியான் அண்ணன் மற்றும் ஆலய பணியாளர் திரு ஸ்டாலின் ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றியை கூறிக்கொள்கிறேன். பாடவர் குழு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நமது இந்த தேர் திருவிழாவிலே கொடிமரம், புதிய கொடிமரம், புதிய கெவி, புதிய தேர், புதிய நூலகம், இந்த சிறப்புகளோடு இணைந்தது நமது பாடகர் குழு. மிக அருமையாக பாடி எல்லாரையும் ஆன்மீகத்திலே கடவுளோடு இணைக்க செய்தவர்கள். ஆகவே அன்பு குழந்தைகள், பாடகர் குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே சிறப்பான விதத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அது சிறந்த முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற திலீபன் அண்ணன் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இந்த குழந்தை இவர்களை அருமையாக வழிநடத்தி கொண்ட திரு சதீஷ், திரு வின்சி இவர்களுக்கும்
மற்றும் இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர், தேர் பவனிக்காக சாலையை சீரமைப்பு செய்தவர்கள், மேளதாளம் இசைத்தவர்கள், சப்பரம் தேர்கள் அலங்காரம் செய்தவர்கள், மின்சார வாரியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி. பலவித குழுக்களாக செயல்பட்ட ஒவ்வொரு குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மிக சிறப்பாக தேர் திருவிழாவை முன்னிட்டு சாலை சரி செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டது. அப்போது பலவிதமான தடங்கல்கள் இருந்தன, சிக்கல்கள் இருந்தன. அந்த நேரத்திலே நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர்கள் நமது எம்பி திரு விஜயகுமார் அவர்கள். முடியாத நேரத்திலும் கை கொடுத்து உதவிகள் பல செய்து அது 17 லட்சம் ரூபாயை நமது பங்கிற்காக ஒதுக்கி இந்த தேர் அழகான முறையில் வர உதவி செய்திருக்கிறார்கள். இது நடந்தேற முழுமையாக பாடுபட்டு இந்த செயலை நிறைவேற்றியவர் நமது பங்கை சார்ந்த பங்கின் அருள்பணி பேரவின் துணைத் தலைவர் திரு சேவியர் மனோகரன். ஆகவே இந்த நேரத்தில் சிறப்பான விதத்திலே எம்பி விஜயகுமார் அவர்களுக்கும் திரு சேவியர் மனோகரன் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் நாம் புதிய தேர் இருக்கின்ற இடத்திற்கு பவனியாக செல்ல இருக்கின்றோம். புதிய தேர் மந்திரிக்கப்படும். அதன் பின்பாக உடனடியாக தேர் பவனி ஆரம்பமாகும். தேருக்கான நன்கொடை அன்பியம் 11 PN ராஜ் குடும்பம் ரூபாய் 5000, அன்பியம் 10 சகாய ரமேஷ் மரியான் ரூபாய் 10,000, மும்பையில் பொலிக்கரை ரோமில் உள்ள பொலிக்கரை கப்பல் பணியாளர்கள் ரூபாய் 25,000, அன்பியம் 3 வெனிஸ்டன் ரஜினி ரூபாய் 2,000, அன்பியம் 6 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 10,000, அன்பியம் 10 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 10,000, அன்பியம் 2 ஆரோக்கிய பிரகாஷ் ரூபாய் 5,000, அன்பியம் 12 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 5,000, அன்பியம் 6 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1000, அன்பியம் 6 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2,000, அன்பியம் 3 அசோக் ஷகானா ரூபாய் 5,000, அன்பியம் 1 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 3,000, அன்பியம் 3 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2,000, அன்பியம் 6 ஜெய்சுராஜ் ரூபாய் 10,000, அன்பியம் 9 பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 5,000, அன்பியம் 10 சேவியர் மனோகரன் ரூபாய் 1,00,000. அன்பார்ந்தவர்களே, நமது தேர்விலே முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கான பரிசு வழங்குகின்ற நேரம். நிர்வாகிகளை அன்போடு இங்கு அழைக்கின்றேன். பங்கருள் பணி பேரவை வளர்ச்சி குழு நிர்வாகிகளை அன்போடு இங்கு அழைக்கின்றேன். முதலாவதாக 8வது வகுப்பு முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்க அது அன்பளிப்பாக தந்த திரு ஐவின் அஜுலா இருவரையும் அன்போடு இங்கு அழைக்கின்றோம் இந்த பரிசினை கொடுப்பதற்காக. 8ஆம் வகுப்பு முதல் 2 இடங்களை பெற்றவர்கள். முதலிடம் இன்ஃபன்ட் ஜெஃப்ரின். இவர்களோடு இந்த பரிசினை வழங்க அருள்பணி சைமன் அவர்களையும் அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் கிறிஸ்பின் மேஷாக். பத்தாவது வகுப்பு முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கும் 400 மதிப்பெண் அதிகமாக பெற்றவர்களுக்கும் பரிசுகள். இந்த பரிசினை திரு மரியான் அவர்களுடைய நினைவாக
முதல் பரிசை திரு சேவியர் மனோகரன் அவர்களும், இரண்டாவது பரிசை திரு பீட்டர், திரு ரமேஷ் அவர்களும் வழங்குகிறார்கள். இவர்களோடு இணைந்து பரிசினை கொடுக்க அருள்பணி அமல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 10ஆம் வகுப்பு முதல் 2 இடங்களை பெற்றவர்கள். முதலிடம் அமிஷா மௌரூஸ். இரண்டாம் இடம் எட்கர். நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள். கிறிஸ்டல் நவீனா, சஹாயி ஜோபல், ஆண்ட்ரா கிப்சன், சஹாய டார்னி, ஜோஷுவா கிப்சன், மரிய ஷானு, டோனி ஹெர்சோனா, பிரிதில் கியூரினஸ், இன்ஃபன் பிராங்க், கெல்வின் டெஃப்ரின். கைகளை தட்டி பிள்ளைகளை உற்சாகமூட்டுவோம், பாராட்டுவோம். பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கு திரு சிலுவை கூனா இவருடைய நினைவாக முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு வழங்க திரு ஜான் போஸ்கோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலிடம் ஜோஸ்னி ஃபெனிஷா. முதலிடம் ஜோஸ்னி ஃபெனிஷா. அருள்பணி சாம் மேத்யூ அவர்களை உடன் முதலிடம் ஜோஸ்னி ஃபெனிஷா, ஆன்ஸ்பரோ. ஆன்ஸ்பரோ. இரண்டாம் இடம் கிறிஸ்டல் நோவா. இரண்டாம் இடம் கிறிஸ்டல் நோவா. ஆயிரத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றவர் பிளசிங்டன். நன்றி. இந்த ஆண்டு புதிதாக கல்லூரியிலே சாதனை படைத்தவர்களுக்கு நாம் பரிசினை வழங்குகின்றோம். முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசினை வழங்குகின்றவர்கள் திரு யூஜின் ஜெகதா குடும்பத்தார். அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு இணைந்தனை பரிசினை கொடுக்க அருள்பணி பஸ்காலிஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலிடம் மேரி கெல்லா வசன்மா.
கைகளை தட்டி உற்சாகமூட்டுவோம். இரண்டாம் இடம் ரோசல் ஜாய்லின். அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் பாஸ்டின் சபரிஷா, எக்ஷிவா, ஸ்வேதா, ஆனி சாண்டின் விபிஷா, சஹாய ஆஸ்னட், மோனிஷா, ஷீபா, மேரி ரெபேக்கா, ஆன்சலின் டாப்னி, ரோஜர். தேர்வில் சாதனை படைத்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையான ஹீரோஸ், கதாநாயகர்கள் யார்? வந்தது முதல், நான் இந்த பங்கிலே வந்தது முதல் இன்று வரை உடனிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் ஒன்றிணைந்து சந்தித்து தாண்டி வளர்ச்சி நோக்கி செயல்பட்டோம். ஒரு நண்பர்களாக, அண்ணன்களாக, சில நேரங்களில் அப்பாவாக கூட இருந்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்பது கிடையாது. ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். நல்லதொரு நிர்வாகத்தை நமது பங்கு பெற்றிருக்கின்றது. இந்த நாட்களில் இவ்வளவு பெரிய சாதனைகள், இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்றால் இது உண்மையிலே நமது நிர்வாகத்தை சாரும். வரமாட்டார்கள் என்று சொன்னேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வர வேண்டும், எனது ஆசை என்று அழைத்ததால் கட்டாயத்தின் பேரில் இங்கு நிற்கின்றார்கள். அன்பு மக்களே, பங்கு தந்தை என்ற பெயரிலே இவர்களோடு இணைந்து செயல்பட்ட இந்த நேரத்திலே மனதார நான் இவர்களை பாராட்ட விரும்புகிறேன். மிகப்பெரிய பணியினை எடுத்து இந்த நாட்களில் விரைவாக, கச்சிதமாக எல்லா விதமான பணிகளையும் செய்து முடித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த நேரத்திலே மனதார நமது பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள், வளர்ச்சி குழு நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். மிக சிறப்பாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிதலையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க இந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன். ஆகவே நமது பங்கு அருள்பணி பேரவையினுடைய துணைத் தலைவராக திரு சேவியர் மனோகரன் அவர்களும், பொருளராக திரு தாமஸ் அவர்களும், செயலராக திருமதி ராணி அவர்களும், துணை செயலராக திருமதி கவிதா அவர்களும், அவர்களோடு இன்னும் சிறப்பாக இணைந்து நமது வளர்ச்சி குழுவினுடைய தலைவராக திரு கிளீட்டஸ் அவர்களும், வளர்ச்சி குழுடைய பொருளராக திரு பெர்பச்சுவல் அவர்களும், வளர்ச்சி குழுவின் செயலராக திரு சமாதானம் அவர்களும், இந்த 8 நபர்களும் நானும் அவர்களோடு இணைந்து 8 நபர்களாக மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்திருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுடைய தியாகத்திற்காக, அர்ப்பணத்திற்காக, அவர்கள் எல்லாவித வேலைகளை விட்டு வந்து இரவு பகலாக உழைத்ததற்காக அன்பு மக்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நேரத்திலே பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள், வளர்ச்சி குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக சிறந்த முறையிலே கைகளை தட்டி சாதனை படைத்த இவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மரியாதை நிமித்தமாக ஒவ்வொருவரையும் இங்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஒரு காய் கரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மரம் தேவை. மரம் இருந்தால்தான், செடி இருந்தால்தான் அங்கே காய்களும் கனிகளும் வரும். அதே போன்று இத்தனை வாழ்த்துக்களையும் நாங்கள் பெற்றாலும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பங்கு பெறச் செய்த ஒரு மரமாக, ஒரு செடியாக எங்களை எல்லாம் பூத்து குலுங்கச் செய்த அன்பு தந்தை, எங்களுக்கு கிடைத்த அருமையான ஒரு பொக்கிஷம். அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ என்று எங்களுக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், அனைத்தையும் என்ன செய்தார் என்று இந்த பங்கு மக்களுக்கும் தெரியும், இந்த மறை மாவட்டத்திற்கும் தெரியும். ஆகவே அதிகமாக சொல்ல முடியாத வாழ்த்துக்களோடு அன்பு தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை ஊர் சார்பாக மரியாதைக்குரிய நமது தந்தை சா மேத்யூ அவர்களை சால்வடிக்க அன்போடு அளிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக தியந்தோனியார் நம்முடைய பாதுகாவலர் மகிழ்ச்சியை, விசுவாசத்தை ஆண்டவரோடு உடனிருக்கக்கூடிய விதத்திலே அவரோடு என்றும் உயிருள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கின்ற அவருடைய உணர்வும் அவர் காட்டுகின்ற விழிப்போடு இருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஒவ்வொருடைய மனங்களிலும் இல்லங்களிலும் இந்த ஊரிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனை, இங்கே நடைபெற்ற பரிசுகள் வழங்குவது, ஒருவரை பாராட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசுவது, இதிலே நிறைவடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இந்த பங்கு வளர்ந்திருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இங்கே இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்றால் இதற்கு பங்கு அருட்பணி பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள், வழிபாட்டு குழுவினர், பாடகர் குழுவினர், சிறார்கள் அத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. இந்த உழைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தி திட்டங்கள் தீட்டி இதற்கு பல நாட்கள் உறங்காது விழித்திருந்து சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு விழித்திருந்தவர்கள் நமது பங்கு தந்தை நிக்சன் அவர்கள். எனவே இந்த நேரத்திலே தந்தையை பற்றி உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்து காரியங்களை செய்கிறார் என்பதை கண்கூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோடு எவரையும் விட்டுவிட மாட்டார். உறவோடு வாழ்வதற்காக எல்லாரிடமும் அன்பாக, அரவணைப்பாக, பாசமாக பேசி அனைவரையும் ஈடுபடுத்துவதிலே மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய பல திறமைகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தந்தை அவர்கள். எனவே நாம் அத்தனை பேரும் பாராட்டி இருக்கிறோம். எனவே நேரத்தை அதிகமாக எடுப்பதற்கு விரும்பவில்லை. இந்த நேரத்திலே தந்தை அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். மாலையில் 3 சிறப்பு நபர்களுக்கு பாராட்டும் மரியாதையும் செய்யலாம் என்று நினைத்தோம். இப்போது செய்ய நமது நிர்வாகிகள் சொல்லியிருப்பதால் இப்போதே நாம் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுதலை கொடுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும்,
கொடிமரம். ஏற்கனவே இருந்த கொடிமரம் பழுதாகி இருந்தது. யாருமே மேலே ஏற முடியாத நிலைமை ஆடிக்கொண்டே இருந்தது. அது ஒரு அபாயமான நிலையில் இருந்தது. செய்வதற்கு வழி இல்லை. ஆகவே இப்படி விட்டுவிடலாம் என்று இருந்தபோது முன் வந்து கேட்டவுடனே முன் வந்து கண்டிப்பாக செய்யலாம், அதுவும் சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லி குறிப்பிட்ட 1-2 மாதங்களுக்குள்ளே எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டவர் திரு ஜான் போஸ்கோ அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய நண்பர்களும் இவர்கள் எல்லோருமே இணைந்து இந்த கொடிமரத்தை மிக அழகாக அற்புதமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே நல்ல கடின உழைப்பு, அதிகம் பேச வேண்டும், நேரம் இல்லாததால் மிக சிறந்த ஒரு கடின உழைப்பு, ஒரு அர்ப்பணம். இந்த நேரத்திலே நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறோம். ஆகவே இதற்கு முழு காரணமாக நண்பர்களையும் குடும்பத்தாரையும் ஒருங்கிணைத்து இந்த கொடிமரத்தை தர உதவி செய்த திரு ஜான் போஸ்கோ அவர்களை நமது ஊர் சார்பாக இந்த நேரத்திலே இங்கு நாம் மரியாதை செய்கின்றோம். அவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றிதலையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய பணி. ஆகவே கைகளை தட்டி அவருடைய தியாகத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி பாராட்டுவோம். நன்றி. அடுத்ததாக கெபி நாம் பார்த்திருப்போம். அமெரிக்காவில் இருந்தே இந்த கெபி எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்திலும் இல்லாத ஒரு வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த முறையில் திட்டமிட்டு தொலைபேசி மூலமாகவே பேசி இங்க ஒரு அவருடைய சிந்தனைகளை உருவெடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே மிக அற்புதமாக அந்த கெபியை நமக்கு முழுமையாக எல்லா தொகையையும் ஏற்றுக்கொண்டு செய்தவர் திரு தேவதாஸ் அவர்கள். இதற்காகவே இங்கு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை பாராட்டுகிறோம். நமது ஊரிலே அமைகிறது என்ற உடனே நல்ல ஒரு சிறுவம் அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கின்றது. முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிக அற்புதமாக இந்த கேள்வியை நம்ம தந்ததற்காக திரு தேவதாஸ் அவர்களுக்கும் நமது ஊரின் சார்பாக மரியாதை செய்கின்றோம், நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். அடுத்தது நன்றிக்குரியவர். கைகளை தட்டுவோம், பாராட்டுவோம் அவர்களுடைய அர்ப்பணத்திற்காக. அடுத்ததுக்கு நன்றிக்குரியவர் நமது ஜோதி அண்ணன் அவர்கள். உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது, பல நேரங்களில் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இந்த பீடம், அந்த விளக்குகள் மிக அருமையாக அவர் தனிமையிலே இங்கு வந்து எப்போது வருவார், இந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவார், கொஞ்சம் செய்வார், அப்புறம் சென்று விடுவார், வருவார். ஆகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவருடைய சிந்தனை, அவருடைய முடிவு. கேட்டுக்கொண்டோம், வித்தியாசமாக ஏதாவது செய்யுங்கள் என்று. யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து அவராகவே நின்று, இங்க பாத்தீங்கன்னா எல்லா பைகளும் கிடக்கும். ஆகவே அதே போன்று இந்த 13 நாட்களும் நமது திருவிழாவுக்கு பாடவர் குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பயிற்சியையும் கொடுத்து நமக்கு மிகவும் உதவியாக இருந்த ஜோதி அண்ணன் அவர்களுக்கும் நமது ஊரின் சார்பாக நன்றியையும் இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜபிப்பமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றே. இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோனியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து எல்லா தீமைகளையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மேல் தம் ஆசியை பொழிவாராக. இறைவன் உங்கள் இதயங்களை தம் அருள் வாக்கில் ஆவல் கொள்ளச் செய்து முடிவெல்லாம் மகிழ்வால் நிரப்புவாராக. நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் கண்டுணர்ந்து இறைவனின் நெறியில் தொடர்ந்து நடந்து புனிதரோடு விண்ணகத்திற்கு உரிமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் அன்பார்ந்தவர்களே, நாம் இப்போது பவனியாக புதிய தேர் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்றோம். இந்த வரிசை இங்கே முதலில் சிறியவர்கள் பவனியாக செல்வது என்பது நல்லது. முதலில் சிறியவர்கள், அவர்களைத் தொடர்ந்து பெண்கள், அவர்களைத் தொடர்ந்து ஆண்கள் இங்கே செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்தோனியாருடைய ஜெபமானது பாடப்படும். உருக்கமாக பக்தியோடு இந்த பவனில் பங்கெடுப்போம்.
துன்பப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் மூடவிருப்பதா
பாடல் எண் 154. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைத்திருந்து. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. புதுமை புனிதரின் கருணை இது, பொய்கை நகரின் பெருமை இது. புதுமை புனிதரின் கருணை இது, பொய்கை நகரின் பெருமை இது. திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை. சித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியா கருணை. அந்தோனியா கருணை. திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை. சித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியா கருணை. அந்தோனியா கருணை. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. கொடிய வாதையும் பறந்து போகுது, கொள்ள நோய்களும் மகண்டு போகுது. கொடிய வாதையும் பறந்து போகுது, கொள்ளை நோய்களும் அகன்று போகுது. குழந்தை பாக்கியமும் இங்கு கிடைக்குது, குழந்தை பாக்கியமும் இங்கு கிடைக்குது. குழந்தை இயேசுவை கையிலேந்தியே, குழந்தை இயேசுவை கையிலேந்தியே. புதுமை புனிதர் கருணை இது, பொய்கை நகரின் பெருமை இது. புதுமை புனிதரின் கருணை இது, பொய்கை நகரின் பெருமை இது. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை. சித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியா கருணை. அந்தோனியா கருணை. திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை. சித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியா கருணை. அந்தோனியா கருணை. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க. புதுமைகள் ஆயிரம் நடக்குதுங்க, புண்ணியம் பலவும் கிடைக்குதுங்க.
எங்களுக்கு நற்செய்தி சொன்னவரா, நன்னாக்கு அழியாத நல்லவரா, எங்களுக்கு நற்செய்தி சொன்னவரா, நன்னாக்கு அழியாத நல்லவரா, நற்கருணை பக்தியிலே உயர்ந்தவரா, நற்கருணை பக்தியிலே உயர்ந்தவரா, நம் இயேசு பாதையிலே சென்றவரா, நம் இயேசு பாதையில் சென்றவரா, புதுமை புனிதரின் கருணை இது, பொழிகை நகரின் பெருமை இது, புதுமை புனிதரின் கருணை இது, பொழிகை நகரின் பெருமை இது, புதுமைகள் 1000 நடக்குதுக்கு, புண்ணியம் பலவும் கிடைக்குதுக்கு, புதுமைகள் 1000 நடக்குதுங்க, புண்ணியம் பலவோ கிடைக்குதுங்க, திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை, தித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியார் கருணை, அந்தோனியார் கருணை, திக்கட்டும் முழங்கட்டும் நம்ம திருத்தல பெருமை, திருத்தல பெருமை, தித்திக்கும் மனிதருக்கு நம்ம அந்தோனியார் கருணை.